அநேக ஊழியர்கள் அவர் இப்பொழுது வருவார், இந்த தேதியிலே, இப்படி பலர் சொல்லி ஒன்றுமில்லாமற் போனது. இந்த தேதியிலே வருவார், இந்த நாளிலே வருவார். இது இந்தியாவிலேயும் உலகத்தின் பல நாடுகளிலேயும் அப்படி சொல்லி வஞ்சிக்கப்பட்ட மக்கள் ஏராளம். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அதாவது 36 வசனம், மத்தேயு 24:36, அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இது ஒரு பெரிய வாதத்திற்குரிய ஒரு செய்தி. நான் இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், மிக தெளிவாக அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார்கள். கிறிஸ்துவின் வருகையில 2 வித்தியாசமான நிலைகள் இருக்கிறது. பகுதி 1, அவர் திருடனை போல வருவார், நம்முடைய ஜனத்தை சேர்த்துக் கொள்ள. திருடனை போல, அதுதான் ஆங்கிலத்தில் ராப்சர்னு சொல்லுகிறார்கள். ராப்சர் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வேதத்தில் இல்லை. ராப்சர் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், அதாவது ஈர்த்துக்கொள்ள, எடுத்துக்கொள்ளப்படுதல். இங்கே வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஒரு நாள் வரும், அவர் அவர் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வருவார், சபை எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்து இன்னொரு வருகை, அது பகிரங்க வருகை. 7 ஆண்டுகளுக்கு பிறகு உபத்திரவம், இந்த பாடுகள், போராட்டங்கள். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, அவர் மகிமையோடும் வல்லமையோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். முதலாவது, கிறிஸ்துக்கள் மரித்தோர் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற வார்த்தையின் பொருள் தான் ராப்சர். அடுத்து இன்னொன்று, அவரை குத்தின யாவரும் அவரை பார்ப்பார்கள். 2வது வருகை. இன்றைக்கு நான் ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன், உங்களுக்கு எளிமையா இருக்கும்படி. நம்பர் 1, அவருடைய வருகை, இட் வில் பி சடன். அது எதிர்பார்க்காத நிலையில, இட் இஸ் சடன், எல்லாமே எஸ்ல வரும். 2வது, இட் இஸ் ஷாக்கிங், அது அதிர்ச்சியான ஒன்று. 3வது, இட் இஸ் சோலமன். அதாவது அவனுடைய கருத்து என்னவென்றால், அது கிராண்ட், எல்லாமே எஸ்ல வருவதற்காக ஷாக்கிங். அடுத்த ஒரு வார்த்தை, அது சாட்டிஸ்ஃபையிங். அவர் வருகை எதிர்பார்க்க மக்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சி. வருகை எதிர்பாரா மாந்தருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. திரும்ப ஒவ்வொன்றாய் சொல்ல விரும்புகிறேன், கவனமாய் கேளுங்கள். நம்பர் 1, இட் வில் பி சடன். அது எப்பொழுது நடக்கும், எப்படி வேண்டுமா நடக்கும். 2வது, அது சோலமன், அதாவது சோலம். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், அது மனிதர்கள் எதிர்பார்ப்பது